சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ப்ரோ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சுரா. சரி ப்ரோ, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுல? ஆமாமா, எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. அது முதல்ல குளறுபடியா ஆரம்பிச்சு அப்புறம் பின்னாடி என்னென்னமோ ஆகி ஒரு வழியா நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டோம்டா. சரி ப்ரோ, அதான் படுக்க. கதிரு, நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னலடா, மறந்தே போச்சுடா அண்ணனுக்கு. சரி, அதான் இப்ப வந்துட்டேன்ல, என்ன விஷயம் சொல்லு. டேய் தம்பி, ஏன்டா ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்ல ப்ரோ, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. டேய், என்னடா நீ ஒரு அண்ணன்கிட்ட பேசுற மாதிரியே பேச மாட்டேங்கிற, தப்பா எடுத்துக்காத அது இதுங்கிற. எதுவாக இருந்தாலும் உன் அண்ணன்ட்ட சொல்றா. என்ன? நான் மறுபடியும் ஊருக்கே போயிலான் இருக்கேன் ப்ரோ. டேய், ஏன்டா என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்ற? ப்ரோ இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத ப்ரோ. என்ன ஆச்சுன்னு சொல்றா தம்பி. என்னடா சித்தப்பு மறுபடியும் உன்னை பெல்ட் எடுத்து அடிச்சிட்டாப்லையா? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவரு வேட்டி கட்டுறதுக்காக பெல்ட் வாங்கினாரா இல்ல சின்ன வயசுல இருந்து உன்னை அடிக்கிறதுக்காக பெல்ட் வாங்கினாரான்னு தெரியலையே. நானே போய் அவரை இப்ப திட்டிட்டு வரேன்டா. இருடா. இரு ப்ரோ. என்னடா தம்பி, ஆட் நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ப்ரோ. நான் இந்த வீட்டில் இருக்கிறது உன்னால தான், உனக்காக தான் ப்ரோ. இந்த வீட்டில் உண்மையான அன்பும் பாசமும் காட்டுறது நீ மட்டும்தான் ப்ரோ. டேய், இப்ப எதுக்குடா நீ கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஓ அண்ணன் இந்த அழகு சுந்தரத்துக்கிட்ட சொல்லு. இங்க பாரு, சித்தப்பாவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. ப்ரோ உனக்கு தெரியாது, பிரச்சனையை ஆடிதான் ப்ரோ. என்னடா சொல்ற? ப்ரோ ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பெல்ட்டால அடின்னு அடிக்கிறாரு ப்ரோ, டார்ச்சர் பண்றாரு. டேய் டேய், அடிச்சிட்டாப்லையா? டேய் டேய் தம்பி, அழாதடா. இவருக்கு வேற எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சு. முதல்ல இப்படித்தான், சொந்த அத்தை மக சொத்து வெளியே போயிடக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி ஏன் மண்டைய போட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப உன்னைய போட்டு இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? டேய் விடுறா, நீ அழாத. இங்க பாரு, அண்ணன் சொல்றது இப்ப நல்லா கேளு. ரம்யாவை எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எம்புட்டோ முயற்சி பண்ணாங்க. ஏன் ரம்யாவே நான் அவளை கெடுத்துட்டேன் அது இதுன்னு சொல்லி அந்த பிள்ளையே என்னென்னமோ பேசிட்டா. அதை விடுறா, அது நடந்து போச்சு. ஆனா நல்ல வேளை, அந்த கடவுள் புண்ணியத்துல நான் ஈஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்டா. இங்க பாடுறா கதிரு, உனக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைனா நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம். நான் சித்தப்புக்கிட்ட பேசுறேன்டா. இல்ல ப்ரோ, நீங்க என்ன பேசினாலும் அவர் காதுலயே வாங்க மாட்டாரு. அவர் மனசுல என்ன இருக்குன்னு புரியல ப்ரோ, புரிஞ்சுக்காம கோவப்பட்டே இருக்காரு ப்ரோ. என் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு சில கனவு இருக்கு, கற்பனை இருக்கு, ஒரு சில ஆசைலாம் இருக்கு ப்ரோ. அண்ணா, இப்போ உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்றேன், எனக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? நான் படித்த படிப்புக்கும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை ப்ரோ. அது டேய் சொல்லுடா தம்பி. ப்ரோ நான் சொன்னா என்ன நீ தப்பா எடுத்துக்க மாட்டல? போடா வெளியே, நீ கழுத்தை பிடிச்சி இந்த ரூமை விட்டு வெளியே தள்ள மாட்டல? டேய் டேய், எதுக்குடா நீ இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ என் தம்பி, உன் மனசுல என்ன இருந்தாலும் அதை இந்த அண்ணங்கிட்ட வெளிப்படையா சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ தயங்காம என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு இப்போ. டேய், இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் தயங்குற? சொல்லுடா. நம்ம அபி மாதிரி ஒரு பொண்ணை தான் எனக்கு ஒய்ஃப் ஆகணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ. கேங்க, அழகு ஒத்துப்பானா? கதிர ஆசைப்படுறது நடக்குமா? தெரியலையே, எனக்கு அதான் டென்ஷனாவே இருக்கு. ப்ரோ நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லடா கதிரு, நீ எதுவும் தப்பா சொல்லல. நீ கேட்டது கரெக்டு தான்டா. ஆனா உன் அண்ணன் தான் இன்னைக்கு வரைக்கும் அபிமாவை ஒரு சின்ன
குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளையோட அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரு யார் கல்யாணம் பண்ணிப்பா, எப்படி அது வாழ்க்கை இருக்கும், அதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்ப வயசு பையன் நீ வந்து அபி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் நீ சொல்லும் போதுதான் அதுக்கு கல்யாண வயசு தான், அதுவும் பெரிய புள்ள தானே அப்படிங்கிறதே எனக்கு இப்பதான் யோசனை வருது. டே கதிரு, அபி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வரணும் தானே நீ ஆசைப்படுற? அது என்ன அபி மாதிரி? அபி புள்ளையே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானடா? ப்ரோ அது இல்ல ப்ரோ. அது டேய் டேய் டேய், உனக்கு அபி புள்ளைய பிடிச்சிருந்தா அண்ணங்கிட்ட வெளிப்படையா சொல்லு. நான் ஈஸ்வரி கிட்ட பேசி உனக்கு நானே அபிய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. ப்ரோ எனக்காக சும்மா எதுவும் சொல்லல. அபி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அண்ணி ஒத்துப்பாங்களா? அந்த கவலை உனக்கு எதுக்குடா? டேய், ஈச ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு அபி புள்ளைய பிடிச்சிருக்கா முதல்ல அதை சொல்லு. ப்ரோ இப்ப நீ கேட்டப்பதான் நானே யோசிச்சு பாக்குறேன். என் உள் மனசுக்குள்ளேயும் அபிய பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுது ப்ரோ. டேய் தம்பி, உன் மனசு என்னைக்கு உன்கிட்ட பொய் சொல்லாதடா, அது உண்மையத்தான் சொல்லும். இல்ல ப்ரோ, மனசு 1000 சொல்லும், அதெல்லாம் கேட்டுப்பாங்களா? டேய் தம்பி கதிரு, அண்ணனும் தம்பியும் அக்காவையும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதாண்டா இருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்ப சொன்னேனே அபி பிள்ளைய நான் என் புள்ள மாதிரி தான் பாக்குறேன். அவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, எப்படி வாழ போகுது அப்படி நானும் சில நேரம் நினைச்சிருக்கேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிருச்சுன்னு ஏன் அபி நம்ம வீட்லயே இருக்கும்டா. அந்த பிள்ளை எந்த குறையும் இல்லாம எல்லா வசதியோடையும் ஈச அபியும் இந்த வீட்டுல வாழ்ந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம்.